வணக்கம். என்னோட பேர் ஜவஹர். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் பிடெக் முடிச்சிருக்கேன் அண்ட் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 2002 முடித்தேன் அண்ட் பிடெக் இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 2005 முடிச்சிருக்கேன். நான் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்டைல் ரிலேட்டட் கம்பெனிஸ், குவாலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன், சேல்ஸும் பார்த்துருக்கேன், ஹோம் டெக்ஸ்டைல்ஸில் சேல்ஸ் பார்த்துருக்கேன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கேன், சப்ளை செயின் டிஸ்பேச்சஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு வந்து இந்த டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸோடது, கிரே ஃபேப்ரிக்ஸ், யாண்டைட் ஃபேப்ரிக்ஸ், டைடு ஃபேப்ரிக்ஸ், நிட்டட் ஃபேப்ரிக்ஸ், ஓவன் மட்டும் இல்லாமல் நிட்டடில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கான ஐடியா இருக்குது. கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணணுன்ற ரொம்ப நாளாக ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருக்கு. பட் சரியான ஒரு சான்ஸ் கிடைக்காமலே இருக்குது இது வரைக்கும். ஏன்னா எந்த ஒரு கார்மெண்ட்டுக்கு போனாலும் நீங்கள் ஏற்கனவே ஓவனில் இருந்திருக்கீங்க, அதனால வந்து இது நிட்டட், இது வந்து ஹொசைரி, உங்களுக்கு இது தெரியாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னா யாருமே எந்த வேலையிலையும் செய்ய முடியாது. எனக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சன் தான். எதையும் கற்றுக்கிட்டு அதை செய்ய போகிறோம். அதனால் இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஒரு சான்ஸ் கிடைக்கணும், அதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அண்ட் மோரோவர், நான் ஏன் கார்மெண்ட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அது ஒரு சேலஞ்சான ஃபீல்டு அப்படிங்கிறாங்க. நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டைம் கேட்டாலும் நான் கம்பெனியில் இருக்கேன், ஷிப்மெண்ட் இருக்கு, ஷிப்மெண்ட் டேட் ஆயிடுச்சு, இந்த நெருக்கடி அந்த நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு கம்ப்ளீட் என்கேஜ் அப்படிங்கிற அளவுக்கான வேலை அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்படி ஒன்றும் பெருசா காம்ப்ளிகேட்டடாலாம், அதாவது காம்ப்ளிகேட்டடான ஒர்க் காம்ப்ளிகேட்டட் தான், பட் அதை ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். கார்மெண்ட் ஃபீல்டு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒர்க் தான். எப்படி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா, இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், ஒவ்வொரு ஆர்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நிறைய வயர்ஸ் டீல் பண்றீங்க, நிறைய ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்றீங்க, நிறைய டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், அது இல்லாமல் நிறைய கலர்ஸ், ஒரு கார்மெண்ட்ல நிறைய காம்பினேஷன்ஸ், அதில் ட்ரிம்ஸ் எக்ஸ்ட்ராவா எத்தனை ஃபேப்ரிக் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்மெண்ட்டுக்கு உண்டான அக்சசரிஸ் என்ன, அது எத்தனை அக்சசரிஸ் கூட இருக்கு, அது எந்தெந்த கண்ட்ரிக்கு ஷிப்மெண்ட், எந்தெந்த கண்ட்ரி ஒரு, அண்ட் மோரோவர் சைசஸ், நிறைய சைசஸ், இப்படி பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன சைஸ்க்கு என்னென்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணணும், எந்தெந்த லேபிள் யூஸ் பண்ணணும், வாஷ் கேர் லேபிள் என்ன போடணும், சைஸ் லேபிள் என்ன போடணும், இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே பிசிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது பிசிக்கலா பண்ணக்கூடிய ஒர்க்ல நிறைய கவனம் தேவைப்படுது, அட்டென்ஷன் தேவைப்படுது, சூப்பர்வைசிங் தேவைப்படுது. இப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டேட்டா சரியா இருக்கணும்ல. என்ன டேட்டா? எந்த ஒரு ஒர்க்குக்கு முன்னாடி ப்ரீ பிளானிங், அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் டேட்டா, அதுக்கு டைம் ஆகக்கூடாது. நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்றீங்க, இஆர்பி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸல் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் தான், ஆனால் இஆர்பிங்கிறது ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர் கிடையாது. ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு இஆர்பி சாஃப்ட்வேர் கிடையாது. இஆர்பி சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரு அக்கௌண்ட் சாஃப்ட்வேர், அக்கௌண்டபிலிட்டிக்காக. இத்தனை ப்ராடக்ட், அதாவது இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, இதுல இருந்து இத்தனை நீங்க எடுத்துக்கலாம், இதுக்கு மேல எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கணக்கு சாஃப்ட்வேர் தான் இஆர்பி சாஃப்ட்வேர். என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது இதெல்லாம் மெட்டீரியல் இருக்கு, இதுல இருந்து நீங்க இவ்வளவு எடுத்துக்கலாம், இந்த கணக்கு, அவ்வளவுதான். இது அக்கௌண்ட்ஸ். இஆர்பிங்கிறது அக்கௌண்ட்ஸ். அது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எந்த விதத்திலையும் ஒர்க்கை கம்மி பண்றதுக்கோ, ஒர்க்கை ஈஸி பண்றதுக்கோ, டைமிங்ல ஒர்க்கை முடிக்கிறதுக்கோ உதவி பண்ணாது, ஹெல்ப்பே பண்ணாது. இன்ஃபேக்ட் அதனால உபத்திரவம் தான். என்ன உபத்திரவம் அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனி 10 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ கார்மெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். கார்மெண்ட்ஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? எம்ப்ராய்டரி இருக்கும், ப்ராசஸிங் அதாவது வாஷிங் இருக்கும், டெஸ்டிங் லேப் இருக்கும், அப்புறம் பிளானிங் இருக்கும், சோர்சிங் இருக்கும், அப்புறம் என்ன கார்மெண்ட் டெக்னாலஜி இருக்கும், சாம்பிளிங் இருக்கும், ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் கட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் ஆடிட்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் மெர்ச்சன்டைசர்ஸ், மெர்ச்சன்டைசிங் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி பல வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேர் வேலை செய்யறத அவங்க தனித்தனியாக ஒரு ரிப்போர்ட், இப்போ 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வேலை செஞ்சதை ஒரு ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸை கையால் எழுதியோ இல்லை எக்ஸல்ல போட்டோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் இஆர்பி ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஒரு ஆள்
இந்த 50 பேருடைய வேலை என்ன செஞ்சிருக்காங்களோ அதான் அவன் அந்த ஒரு ஆள் என்ட்ரி பண்ணணும் இந்த இஆர்பி சாஃப்ட்வேர்ல. இப்ப இவன் வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாவே இருக்க மாட்டான், அந்த சாஃப்ட்வேரை ட்ரெயின் பண்ண ஆளா இருப்பான். இவனுக்கு ஒரு சம்பளம். இவனுக்கு சப்போஸ் ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டான் அப்படின்னா இவனுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொருத்தவனை ஒரு 2 பேரையாவது மினிமம் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அவங்க இல்லைன்னா அந்த சாஃப்ட்வேர்ல போட முடியாது. ஏன்னா மீதி யாருக்கும் அந்த சாஃப்ட்வேர் பத்தி தெரியாது, அது எக்ஸ்ட்ராவா ட்ரைனிங் தேவை. அப்ப என்ன ஆகுது, அதுவும் இல்லாம அந்த சாஃப்ட்வேருக்கு தனியா ஒரு சிஸ்டம் வாங்கி வைக்கணும், எனி டைம் அது ஆன்ல இருக்கணும். அப்போ இந்த ஒரு ஆள் இஆர்பி சாஃப்ட்வேர்ல இந்த எல்லாரோடைய ரிப்போர்ட்டையும் என்ட்ரி பண்றான்ல, இவன் டெக்ஸ்டைல் ரிலேட்டடா இருக்க மாட்டான், கார்மெண்ட் ரிலேட்டடா இருக்க மாட்டான். இவனுக்கு வந்து அது என்ன மெஷர்மெண்ட்டோ இல்ல ஏதோ ஒரு டேர்மோ வேர்டோ அது தெரியாது. இவன் எழுதி கொடுக்கறது எதுவும் கையெழுத்து புரியாம இவன் மாட்டே எதையாவது ஒன்று டைப் பண்ணி ஒரு கலர் நேம், எக்ஸாம்பிள் ஒரு கலர் நேம், சில கலர் நேம்ஸ் வந்து பையர்ஸே வந்து ஸ்பெல்லிங் லைட்டா மாத்தி கொடுத்துருப்பாங்க. இப்போ சில பையர்லாம் வந்து ப்ளூ அப்படிங்கிறதுக்கு பிஎல் யூஇ தானே நார்மலா ஸ்பெல்லிங் போடுவோம், அவங்க வந்து பிஎல்இயூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், இந்த கலரை இது கலர் நேம் இப்படி தப்பா எழுதிருக்காங்கன்ட்டு இவனே வந்து பிஎல்யூஇ அப்படி சரியா எழுதுறோன்ட்டு அப்படி எழுதுவான். அப்ப அந்த டேர்ம்ஸ் வந்து அங்க மாறும். ஏதாவது ஒரு இடத்துல ஆடிட்ல அது சிக்கும் போது அது ஒரு பஞ்சாயத்தா கொண்டு வருவாங்க. சப்போஸ் ஒரு கியூசி வரான், அவன் வந்து பெரிய கெத்து காமிக்கிறவனா இருப்பான், நம்ம வந்தா எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும், நம்மள வந்து பெரிய புடிங்க மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அவன் வேணும்னே இதெல்லாம் சொல்லி காட்டுவான். இப்போ இதெல்லாம் இங்க மிஸ்டேக், இங்க மிஸ்டேக், இங்க மிஸ்டேக். அப்ப அந்த டேட்டா என்ட்ரி அந்த ஆளுங்க. ஸோ இந்த இஆர்பி சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரு 50 பேர் செய்யற ஒர்க்கோடைய ரிப்போர்ட்ஸை இதுல என்ட்ரி பண்ணணும். அந்த ஒரு ஆள் என்ட்ரி பண்ணிட்டு இருப்பான், அதுல நிறைய மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா அவனுக்கு சம்பளம், அவனுக்கு 2 பேர் ஆல்டர்னேட்டா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்பயும் வச்சுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு தேவையில்லாத வேலை. அண்ட் எக்ஸல் யூஸ் பண்றவங்க ஏற்கனவே இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒர்க். எப்படி காம்ப்ளிகேட்டடான ஒர்க், நிறைய ஃபேப்ரிக்ஸ், ஒரு பாடி ஃபேப்ரிக் இருக்குன்னா 2 ட்ரிம் ஃபேப்ரிக் வரும், 3 ட்ரிம் ஃபேப்ரிக் வரும், 4 கூட வரும். அப்ப அதோடைய ஷேடு அதுக்கு மேட்ச் ஆகணும், என்னென்ன ஃபேப்ரிக் எதுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு தெரியணும், அதுக்கு என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் எக்ஸல்ல ஒண்ணா ஒரு ஒரு காலம் இது ரோ ஆட் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு என்லெஸ்ஸா இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும், எந்த ஒரு ட்ராக்கிங் சிஸ்டமும் இருக்காது. ஸோ ஒரு கார்மெண்ட் கம்பெனி இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குழப்பமான வேலைகள்ல இந்த கார்மெண்ட் கம்பெனி ஒன்று. அப்ப என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் வேணும், ஒரு ஒர்க் ஃப்ளோவை அது ஒரு ப்ராப்பரா செட்டப் வேணும். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி எல்லாம் போயிருக்கேன், அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சாம்பிள் அப்ரூவல் கொடுப்பாங்க, அதை எழுதியும் வைக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட எந்த டேட்ல என்ன ஜாப் நம்பர் எது கொடுக்குறோம், யார்கிட்ட கொடுக்குறோம், எதுக்காக அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்லாம் எழுதியே வைக்க மாட்டாங்க. இவங்க மாட்டே போவாங்க, கொடுப்பாங்க, அந்த மர்ச்சன்டைசர் சோர்சிங் அவங்க கிட்ட கொடுப்பாங்க, அவங்க எங்க அனுப்புறாங்க அதெல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் இருக்காது. அந்த சாம்பிள் ரிட்டர்ன் வந்தாதான் உண்டு. அப்போ என்னைக்கு கொடுக்குறோம், அது கட்டிங் டேட் அன்னைக்கு அந்த இது வராது, சாம்பிள் வந்து இன்னும் அப்ரூவல் ஆகல, அது எங்க இருக்குன்னு தெரியாது. அப்போ ப்ரொடக்ஷன் டிலே ஆகும். சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா ப்ரொடக்ஷன் பாதிக்கும். அப்போ என்ன ஆகும், லாஸ். ப்ரொடக்ஷன் டேட் தள்ளி போகுது அப்படின்னா டெலிவரி டேட் தள்ளி போகும். டெலிவரி டேட் லேட் ஆகுது அப்படின்னா, ஷிப்மெண்ட் லேட் ஆகுது அப்படின்னா பையர் வந்து காம்பன்சேஷன் கேட்பான். இதெல்லாம் லாஸ் ஆர் ப்ராஃபிட்ல கம்மி. ஸோ இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான், கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய லாஸாவோ இல்லை ப்ராஃபிட்ல பயங்கர அடியோ விழறதுக்கு காரணமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒர்க் ப்ராசஸை, ஒர்க் மெத்தடை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. நிறைய டெக்னாலஜினா இந்த காலத்துல 2026 அவன் ரோபாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஈஸியா வேலை முடிகிற மாதிரி, ஈஸியா வேலை முடிகிற மாதிரிங்கிறத விட இப்போ நான் நிறைய கம்பெனிஸ் வந்து வேகன்சிஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இல்லை, பல வருஷமா இந்த கார்மெண்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளும் ஒரு சில பேரை தவிர்த்து அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வேற வழியே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. மீதி நிறைய பேர், நிறைய கம்பெனிஸ், நான் கூட ஒரு கம்பெனியில் கார்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். என்னால் ஒரு கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்க முடியும். ஏன்னா அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கண்டினியூஸா ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும். ஏன் அப்படி ஃபேஸ் பண்ணணும், இதுக்கு மாற்று மீன்ஸ் இதுக்கான சரியான வழி என்ன? அப்போ இந்த வேலையை இப்படி செஞ்சா ஈஸியா இருக்கும், அதாவது இப்படி செஞ்சா சரியா இருக்கும், ட்ரேசபிலிட்டி இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன டெக்னாலஜியோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், அதை யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பல வருஷம் பின்தங்கி இருக்கோம் டெக்னாலஜியில. உதாரணத்துக்கு ஒரு டாக்டருக்கும் ஒரு ரவுடிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒருத்தன் வந்து ஒரு டாக்டர் அந்த
ஆப்ரேட்டிங் பிளேடு வச்சு ஒரு உடம்ப கூறு கூறு கூறா தனித்தனியா போடுறதுக்கும், ஒரு ரவுடி வெட்டி ஒருத்தவனை வெட்டி கூறு கூறு கூறா போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் தப்பான சாஃப்ட்வேரா எடுத்துக்கிறீங்க. இதுக்கு சரியான சாஃப்ட்வேர் என்ன? அப்போ ஏற்கனவே ஒர்க் நடக்கிற மாதிரியே ஃபார்மெட்ல ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கான சாஃப்ட்வேரை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற வேலை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியணும், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தெரியணும். பர்டிகுலரா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஷேடு பிரச்சனை வருது குவாலிட்டியில, இன்ஸ்பெக்ஷன் பாக்குறாங்க, ஷேடு வேரியேஷன் வருது, அதுக்கு அப்ரூவல் வாங்கணும் ஒரு லாட்டுக்கும் இன்னொரு லாட்டுக்கும். அப்ப அந்த அப்ரூவல் வாங்குறத அனுப்புறாங்க மெர்ச்சன்டைசர்கிட்டயோ சோர்சிங்க்கோ அனுப்புறாங்க. அவங்க பையருக்கு அனுப்புறாங்க. பையருக்கு எந்த அன்னைக்கு போச்சு, எப்போ யார் அனுப்புனது, இந்த டீடைல் கொரியர் டீடைல் முத கொண்டு ட்ராக்கிங்ல இருக்கணுமா இல்லையா? இதை தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சு இல்ல ஏதாவது மெயில் அனுப்பிச்சு விட்டு அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இதை ஒரு சிறப்பான ஒரே பேஜ்ல வர மாதிரி பண்ணணும். பண்ண அந்த ஜாப் நம்பர் போட்டாலே எல்லா டீடைலும் எங்க இருந்து வேணா பாத்துக்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரா யூஸ் பண்றதுதான் சரியான வழி. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஜாப் நம்பர், இந்த கார்மெண்ட், இதுக்கு எத்தனை பீஸ் ரெடியா இருக்கு, என்னென்ன சைசஸ்ல ரெடியா இருக்கு, என்னென்ன ஆக்சசரிஸ் தேவைப்படுது, எது பெண்டிங்ல இருக்கு, வர வேண்டியது இருக்கு, எவ்வளோ ஷிப்மெண்ட், எவ்வளோ பீஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம், இப்படிங்கிறதெல்லாம் ட்ராக்கிங் ஒரு பேஜ்ல, சிங்கிள் பேஜ்ல எல்லாமே வரணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு மெயிலா தேடி எடுத்துக்கிட்டு அப்ரூவல் வந்திருக்கான்னு வாட்ஸ்அப்ல தேடுறது, இதுல ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து அது நாளைக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படிமா, ஓகே ஆயிடுச்சுமா, அதை கட்டிங் எடுக்கிற அன்னைக்கு அது மறுபடியும் டவுட் வரும். அன்னைக்கு ஓகே சொன்னாங்களா இல்லையா, அப்ப அதுக்கு சைன் எங்க இருக்கு, அந்த ஸ்வாட்ச் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கணும். ப்ராப்பரா எனக்கு எனக்கு உங்க கம்பெனில நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு, சரியான ஒரு ஒர்க் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. உங்க கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அப்சர்வ் பண்றேன். ஏன்னா எனக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த வேலை மட்டும்தான் தெரியும். மீதி இந்த மெர்ச்சன்டைசிங்ல என்ன மாதிரி கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க, அப்புறம் மார்க்கெட்டிங்ல என்ன மாதிரி காஸ்டிங்க்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்றாங்க, இப்படிலாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாம் நான் ஸ்டடி பண்ணா உங்களுக்கு பக்காவா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுங்க, காலத்துக்கும் உங்களுக்கு ஆள் தட்டுப்பாடு இருக்காது. ஆள் தட்டுப்பாடுன்னு ஞாபகம் வருது, நிறைய கம்பெனிஸ் பார்க்குறேன், கார்மெண்ட் கம்பெனிஸ் தான், நிறைய கம்பெனிஸ். கார்மெண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீல்டுலையும் இப்படி தான் இருக்காங்க சில கம்பெனிஸ்லாம். பட் கார்மெண்ட்ஸ், நான் டெக்ஸ்டைல் ஃபீல்டுங்கிறதுனால கார்மெண்ட்ஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் மட்டும் வேகன்சிஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரே கம்பெனி தான் வேகன்சிஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரே போஸ்டிங் தான். மெர்ச்சன்டைசர் வாண்டட், ஜூனியர் மெர்ச்சன்டைசர் வாண்டட், இந்த ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் வாண்டட் அப்படின்ட்டு ஒரே கம்பெனி தான் மாசத்துக்கு ஒரு டைம் அந்த விளம்பரமும் வந்துகிட்டே இருக்கு. சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம்ல, ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒர்க் ப்ரெஷர் தாங்காம மறுபடியும் கிளம்பியிருப்பாங்க, இல்லை சம்பளம் பத்தாம கிளம்பியிருப்பாங்க. ப்ராஃபிட் உங்களுக்கு பக்காவா வந்தா சம்பளம் எல்லாருக்கும் ஜாஸ்தி கொடுக்க முடியும், லேபர்ஸ்க்கேவும். நீங்க சம்பளம் ஜாஸ்தி கொடுத்தா லேபர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருப்பாங்க. அப்ப அதுக்கு காசு வரணும், ப்ராஃபிட் வரணும். மெர்ச்சன்டைசரா ஒரு 60,000 சம்பளமா மற்ற கம்பெனிஸ்ல, நீங்க 1,00,000 ரூபாயே கொடுக்கலாம். 1,00,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஒர்க்கை வந்து பர்டிகுலர் டைம்குள்ள முடிக்கணும். இந்த ஒர்க்கை, அதாவது 10 மணி நேரத்துல 5 ஒர்க் முடியுது அப்படின்னா அந்த 10 மணி நேரத்துக்குள்ள அதை ஒரு 20 ஒர்க்கா எப்படி முடிக்கலாம், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணலாம். அப்போ ஆள் வந்து கண்டினியூட்டி, ஒரே ஆளா ரொம்ப வருஷம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலை செய்வான், ஒரே கம்பெனில இருப்பான். இப்ப ஆள் ஒரு மாசத்துக்கு ஒருத்தன் மாத்திக்கிட்டே இருந்தா கண்டினியூட்டி என்ன இருக்கும், வேலை எப்படி நடக்கும்? அப்போ ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் ரெடி பண்ணணும். இந்த சிஸ்டம் வந்து நான் ஏற்கனவே ஓவன்ல இருக்கும்போது என்னுடைய ஃபீல்டுக்கு, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது சக்ஸஸாகவும் பண்ணியிருந்தேன். அதை நான் 2015 பண்ணியிருந்தேன். 10 இயர்ஸ் முன்னாடி, 11 இயர்ஸ் ஆச்சு பண்ணேன். 5 வருஷம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வேற கம்பெனிக்கு வந்ததுனால அந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்ககிட்டே கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒர்க் ஏன் இப்படி கார்மெண்ட்ஸ்ல கண்ணாமன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு சீக்வன்ஸே இல்லையே. ஒரு ஆள் ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தவன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு குவாலிட்டி மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் மட்டும் தான் இருக்கணுமே தவிர, அதுல அந்த குவாலிட்டி மேனேஜர் ஒரு ஜவஹர் இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. குவாலிட்டி மேனேஜர் யார் வந்தாலும் அந்த வேலை நடக்கணும். அந்த போஸ்டிங்க்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணுமே தவிர, அதுல அந்த போஸ்டிங்ல இருக்கிற ஒரு தனிநபருக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லலை. அதாவது அந்த போஸ்டிங்ல யார் இருந்தாலும் வேலை நடக்கணும், அப்படி கொண்டு வரணும் ஒரு ஒர்க் சிஸ்டம். இந்த பர்டிகுலர் ஆள் இருந்தாதான் அந்த வேலை நடக்கணும்
வேலை நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது. அவனுக்கு தான் தெரியும் அது அது எங்க வச்சிருக்கு, அந்த சாம்பிள் எங்க இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். அந்த சாம்பிள் அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு ஜவஹருக்கு தான் தெரியும் அப்படின்னு கூடாது. இந்த சாம்பிள் அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அது எந்த டிபார்ட்மெண்ட் தெரியணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரியணும். அப்போ அது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அண்ட் கம்யூனிகேஷன் மீடியமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரா ஏற்கனவே எப்படி ஒர்க் நடக்குதோ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரிப்போர்ட்டை தானே அப்டேட் பண்ணா அப்பதான் அந்த ரிப்போர்ட் வந்து வேல்யூடா ப்ரிசைஸ்டா இருக்கும், எக்ஸாக்டா இருக்கும். அதை விட்டுட்டு 50 பேர் ஒர்க் பண்றதை ஒருத்தவங்கிட்ட கொடுத்து அதை அப்டேட் பண்ண சொல்றது, அது டைமும் டிலே ஆகும், தப்பாவும் இருக்கும். இதுவே நான் என்னுடைய ஒர்க் நான் பண்றேன் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை நான் தான் அப்டேட் பண்ணணும். அப்ப அன்னைக்கு நான் என்னுடைய ரிப்போர்ட் சின்ன ரிப்போர்ட் அப்டேட் பண்ணிட்டேன்னா அது யாருக்கு தெரியுமோ, இல்ல இந்த 50 பேர் ஒர்க் பண்றோம், அந்த 50 பேருடைய கம்பைன்ட் ரிப்போர்ட்டா வரணும் அப்படின்னா கம்பைன்ட் ரிப்போர்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதை தனியா ஒரு ஆள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு படம் வரைஞ்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷனா. இப்போ நான் வந்து ஒரு 100 ரோல் எடுத்து பார்க்குறேன், இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறேன். அந்த 100 ரோலை வந்து நான் ஒவ்வொரு ரோலா வெயிட் எல்லாமே என்ட்ரி பண்றேன். இதை வந்து நான் உட்காந்து டோட்டல் பண்ணிட்டு இருக்கணும் கடைசியா மேனுவல்ல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த 100 ரோலை டோட்டல் பண்றது, அதுக்கு ஜிஎஸ்எம் கால்குலேட் பண்ணி போடுறது, இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். ஒரு ஃபார்ம் அதில் நான் என்ட்ரி பண்ணணும், என்ன என்ட்ரி பண்ணணும், அவைலபிள் டேட்டா அதை என்ட்ரி பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரிப்போர்ட் நம்ம ஏற்கனவே எப்படி ஃபாலோ பண்றோமோ அந்த ரிப்போர்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதே ரிப்போர்ட் வரணும். எப்போ வேணா எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், எங்க இருந்து வேணா எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், எப்போ வேணா பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், எப்போ வேணா வாட்ஸ்அப்லயோ இல்ல மெயிலையோ இன்டகிரேட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கணும். அப்படி அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் யாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது. நான் மாட்டே உட்காந்து 100 ரோல இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அந்த ரோல்ல 100 மீட்டர் 100 யார்டு இத்தனை கிலோ ஜிஎஸ்எம் எவ்வளோ வந்துச்சு அதெல்லாம் தனியாக உட்காந்து 100 ரோலுக்கும் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியா 1 2 3 4 5 6 எழுதிட்டு இப்படிலாம் எழுதுனா எனக்கு ஒர்க் அதிகமா அதிலே போடும். அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். இதை நான் டோட்டல் பண்றது, அதை கால்குலேஷன் பண்றது, எத்தனை ரோல் எவ்வளவு வெயிட்ல வந்திருக்கு, ஒரு 10ல இருந்து 20 கிலோ எத்தனை ரோல் இருக்கு, 20ல இருந்து 30 கிலோ எத்தனை ரோல் இருக்கு, இப்படி தனித்தனியா பிரிச்சு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கெல்லாம் எனக்கு டைம் ஆகும். அப்ப அது எனக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் தான், ஒர்க் பேர்டன். இப்போ நான் வந்து இதை ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, வெப் அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னா நான் அவைலபிள் டேட்டா, இந்த ரோல் நம்பர் என்ன, ரோல் வெயிட் எவ்வளவு ஜிஎஸ்எம் இருந்துச்சு, அப்சர்வ் ஜிஎஸ்எம் வித் எவ்வளோ, இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டேன்னா ஒரு டைம் நான் என்ட்ரி பண்ணுவேன், அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கடைசியா ஒரு ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுத்துரும். இது ஸ்மார்ட் ஒர்க். இப்படி பண்ணா வேலை ஈஸியா நடக்கும். நான் இன்னும் ஒரு 4 ரோல் சேர்த்து பார்க்கலாம், ப்ரொடக்ஷன் அதிகம் வரும். இந்த 100 ரோலை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற டைமுக்கு இன்னொரு 4 ரோல் சேர்த்து பார்க்கலாமே, ப்ரொடக்ஷன் அதிகம் வருமே. எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. நான் இதை சரியா பண்ணனா இல்லையா, சரியா கூட்டியிருக்கேன்னா 4 டைம் ரீசெக் பண்ற டைம் இதெல்லாம் தவிர்க்கலாம்ல. தவிர்த்துட்டு நீட்டா, ஏன்னா அதெல்லாம் சிஸ்டமேட்டிக், ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணுது, அதாவது அந்த சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணுது, வந்துடுமே. இப்படி பண்ணா நிறைய வேலை செய்யலாம். ஆட்கள், சரியான ஆட்கள், ஒரு வேலைக்கு 10 பேர் தான் வேணும்னா அந்த 10 பேர் தான் எக்ஸாக்டா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அந்த 10 பேர் போதும். அதை மீறி இவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா இவன்ட்டு ஒரு 20 பேரை வேலைக்கு போட்டா சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 20 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ எல்லாருக்கும் கம்மியான சம்பளம் கொடுக்கணும். அவன் அடுத்த நாள் வர மாட்டான். ஒரு ஆளை வச்சாலும் நச்சுன்னு அவனுக்கு மற்ற கம்பெனில 60,000 ரூபாய் சம்பளமா, 1 லட்ச ரூபா வச்சுக்க, வேலையை முடிக்கும். அவனுக்கு அந்த வேலையை எளிதா பண்ற மாதிரியும் சரியா பண்ற மாதிரியும் அக்யூரேட்டா ட்ரேசபிள் பண்ற மாதிரியும் இருக்கணும். இப்ப நான் வந்து இந்த வெப் அப்ளிகேஷன்ல போட்டேன் அப்படின்னா நான் என்னைக்கு வேணா இந்த டீட்டெயில் நான் எடுத்துக்குவேன். அதை விட்டுட்டு நான் நோட்ல எழுதி வைக்கிறேன், ஃபைல் போட்டு வச்சிருக்கேன், அப்ப அந்த ஃபைல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு எத்தனை ஸ்பேஸ், ரூமா கட்டிக்கிட்டே இருக்கிறதா. இதெல்லாம் டிஜிட்டலா மாத்தணும். டிஜிட்டலா மாத்தி ஏற்கனவே எப்படி ஒர்க் நடக்குதோ, எது இன்டர்லூப் ஆகுதோ, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இன்டர்லூப் ஆகுதோ. இப்போ ஒரு லேபுக்கு கொடுக்குறீங்க, கம்பெனிலே லேப் இருக்கு, சரி வெளில கொடுக்குறீங்க, லேபுக்கு கொடுக்குறீங்க, அந்த ரிசல்ட் யாரு வாங்குறாங்களோ அவங்க கிட்ட அந்த ரிசல்ட் இருக்கும். உடனே அவங்க மெயில் போடுவாங்க, அந்த மெயில் எல்லாரும் பார்க்கணும். அது எந்த அன்னைக்கு அந்த மெயில் இருந்தது, ஒருவேளை மெயிலோட ஸ்டோரேஜ் பாக்ஸ் அதிகமா ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெயிலாம் டெலிட் பண்ணிடுவாங்க. அப்ப ஏதாவது ஒரு நாள் அது தேவைப்படும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுவே ஒரு வெப் அப்ளிகேஷன் நமக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இருந்ததுன்னா இந்த ரிசல்ட்ஸை வந்து அப்டேட் பண்றோம். இந்த ஜாப் நம்பருக்கு இது ரிசல்ட், வாஷிங்ல எவ்வளவு வந்திருக்கு, டெஸ்டிங் லென்த் பிரெத் எல்லாமே நோட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா டேட்டா பேஸ்ல ஸ்டோரேஜ் ஆயிடும், சேவ் ஆயிடும். 10 வருஷம் கழிச்சு கூட அந்த ஜாப் நம்பர் எடுத்து போட்டோம்னா அதோடைய டோட்டல் ஹிஸ்டரி டீடைல், எது அப்ரூவல், யார் கொடுத்திருக்கா, எதுக்காக அப்ரூவல் போச்சு, எந்த டேட்டுக்கு போச்சு, என்ன கொரியர்ல போச்சு, எல்லாமே ஒரு பேஜ்ல வந்துடும் எல்லாமே. இந்த மாதிரி ப்ராப்பரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணா பக்காவா ஒர்க் பண்ணலாம், நிறைய ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். ஸோ எனக்கு என்னன்னா, நான் கார்மெண்ட் ஃபீல்ட்ல அதிகமா ஒர்க் பண்ணல, அதனால எந்தெந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன மாதிரியான கால்குலேஷன் யூஸ் பண்றாங்க இதையெல்லாம் அப்சர்வ் பண்ணி
ஒரு பக்கா பேக்கேஜா ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு உண்டான சாஃப்ட்வேர் டிசைன், கோடிங் எனக்கு தெரியாது, டிசைன் இது இப்படி வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கொடுத்துருவேன். நீங்க அதுக்கப்புறம் யாராவது சாஃப்ட்வேர் டெவலப்பரை வச்சு நீங்க அது ஒரு வெப் அப்ளிகேஷனா ரெடி பண்ணிக்கோங்க. இல்ல என்னுடைய நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட கூட ரெடி பண்ணலாம். ஈஸியா பண்ணலாம். யாரும் வந்து நான் 2 மணி வரைக்கும் கம்பெனியில் உட்காந்துருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கவே தேவையில்ல. எதுக்கு 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும்? இந்த மாதிரி டீட்டெயில் ஒரு ஒர்க் சீக்வன்ஸை ப்ராப்பரா சரியான வழியில பண்ணா எல்லாருமே நிம்மதியா ஒர்க் பண்ணலாம், ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகே, யாருக்காவது தேவைப்பட்டா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. உங்க கம்பெனியில ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். ஒர்க்கை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆப்டிமைஸ் பண்ணி தரேன். தேங்க்யூ.